ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் அதிகாரமாவும் பேசிட்டேன், கெஞ்சி கூட பாத்துட்டேன். அகலே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. பிரிஞ்ச குடும்பம் இப்பதாம ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குமா? அந்தந்த வயசுல நடக்கிறது நடந்துடணும். நான் சண்டை பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா அப்படி ஒண்ணு நடந்தாதான் என் பேத்திக்கு விடிவு காலம் பிறக்கும்னா அதையும் நாம செஞ்சுதான் ஆகணும். இல்ல பாட்டி, நாம அவசரப்பட வேண்டாம். அதே நேரத்துல தள்ளி போடவும் வேண்டாம். முடிவெடுத்து முடிச்சிடலாம். அகல்யாவை எப்படி சமாளிக்கிறது கொற்றவை? அவ வரவே கூடாதுன்னு தான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். கடைசியில அவ மனசு மாதிரி வேன்ல ஏறிட்டா. அவ்வளவுதானக்கா. எதிர்ப்பு இல்லைன்னா வெற்றிக்கே மரியாதை இல்லாம போயிரும். இருக்கட்டும், அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜெயிக்கணும். மேஜிக் ஏதாவது பண்ண போறியா? அதெல்லாம் இல்லக்கா, வேற ஒரு வழி இருக்கு. அது என்னம்மா? நடக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கதையை முன்னாடியே சொன்னா படம் ஓட்டும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். என்னமோமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். இன்னைக்கே முதல் இரவு வச்சிடலாம். இன்னைக்கே வா. ஆமா, எப்படிம்மா திடீர்னு? நல்ல நாள் கூட குறிக்கலையே. அம்மா, நல்லது நடந்தாவே அது நல்ல நாள் தான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிம்மா, அது கூட பரவாயில்ல. ஆனா எப்படி இதை நடத்துறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத கொண்டு போகணும். நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறோம். அதுல டவுட்டே வேண்டாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.